வேடிக்கை பார்ப்பவன் அத்தியாயம் 5. தலைகீழாக 5 4 3 2 1 0 என்று கவுண்டவுன் சொல்லி ராக்கெட்டை விண்ணுக்கு அனுப்புவதை போலதான் தினமும் இவன் தன் மகனை பள்ளிக்கு அனுப்புவதும். திருவாளர் மகனார் திருப்பள்ளி எழுச்சி முடிந்து நீராடி உண்டு உடுத்தி பள்ளிக்கு கிளம்புகையில் வீடு போர்க்களமாக மாறியிருக்கும். அரை மணி நேரத்திற்குள் அவனை ஓமக் எழுத வைத்து குளிக்க வைத்து உணவு ஊட்டி தயார்படுத்தும் மனைவியை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பேசாம நைட்டே யூனிஃபார்ம் போட்டு படுக்க வச்சிடேன், உனக்கும் ஈஸியா இருக்கும், ஸ்கூலுக்கும் சீக்கிரம் போகலாம் என்று இவன் தன் மனைவியை கிண்டல் செய்வான். மேற்சொன்ன காலை பரபரப்பில் யாராவது நண்பர்களை சந்திக்க வேண்டியிருந்தால் இவன் வீட்டுக்கு அருகில் உள்ள பூங்காவுக்கு வர சொல்வான். அன்றும் அப்படிதான். ஒரு நண்பருக்காக பூங்காவில் காத்திருந்தான். காலை சூரியனின் இளமஞ்சள் வெளிச்சம் பூங்காவின் இலைகளில் வழிந்து கொண்டிருந்தது. வானகமே இளவெயிலே மரஞ்செறிவே என்று கொஞ்ச நேரம் பாரதியாகி மனதுக்குள் கவிதை பாடி மீண்டும் இவனானான். வெவ்வேறு தோற்றமும் வயதும் கொண்ட ஆண்களும் பெண்களும் மஞ்சள் வெயிலில் நனைந்தபடி நடைப்பயிற்சியில் இருந்தார்கள். இன்னொரு பக்கம் சிறுவர்களுக்கு ஒரு மாஸ்டர் கராத்தே கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். மற்றொரு இடத்தில் மேட் விரித்து தியான வகுப்பு. பூங்காவின் மைதானத்தில் முதிர் இளம் ஆண்கள் தொப்பையுடன் பேட்மிண்டன் விளையாட்டு. மாநகரத்துக்கு வந்த புதிதில் தெருக்களிலும் பூங்காக்களிலும் வயதான ஆண்கள் இப்படி விளையாடுவதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சின்ன பசங்க தானே விளையாடுவாங்க, இவன் தன் கிராமத்தில் பெரிய மனிதர்கள் விளையாடி பார்த்ததே இல்லை. சிறு வயதில் முதலில் பஞ்சாயத்து தொலைக்காட்சி பெட்டியில் கிரிக்கெட் பார்த்தபோது கவாஸ்கரையும் கபில் தேவையும் பார்த்து இவ்வளவு வயசாகி விளையாண்டுகிட்டு இருக்காங்களே, வீட்டுல திட்ட மாட்டாங்களா என்று இவன் ஆச்சரியப்பட்டிருக்கிறான். போக போக அது பழகிவிட்டது. மண்ணில் உதிர்ந்து கிடந்த பாதாம் மரத்தின் பேரிலை ஒன்று வெயிலில் தகதகப்பதையும் அதில் ஒரு எறும்பு ஊர்ந்து செல்வதையும் இவன் பார்த்து கொண்டிருந்த போது, சார் வணக்கம் என்று குரல் கேட்டு நிமிர்ந்தான். என் பேரு கல்யாணராமன், பேங்க்ல வேலை செய்யறேன். வாரம் வாரம் விகடன்ல நீங்க வேடிக்கை பார்க்கறத நானும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் பேசலாமா என்றபடி சிமெண்ட் பெஞ்சில் இவன் பக்கத்தில் அமர்ந்தார். அவருக்கு 50 வயது இருக்கும். தோற்றத்தில் பழைய நடிகர் பாலையா போல் இருந்தார். சொல்லுங்க சார் என்றான். நல்லாதான் எழுதுறீங்க. ஆமா, என்ன எழுதுறீங்க? சுயசரிதையா? அப்படியும் வச்சுக்கலாம் சார். அப்படியும் வச்சுக்கலாம்னா அனுபவ கட்டுரையா? கட்டுரைன்னு சொல்ல முடியாது, என் தொண்டையில நிறைய மீன் முள் சிக்கிட்டு இருக்கு, அதை ஒன்னொன்னா எடுக்கிற முயற்சின்னு சொல்லலாம். அப்ப சிறுகதை எழுதுறீங்க? நம்ம வாழ்க்கையே ஒரு சிறுகதை தானே சார். நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகுன்னு வள்ளுவரே சொல்லி இருக்கார். அப்படின்னா நேத்து இருந்தான், இன்னைக்கு இல்ல, அதுதான் இந்த உலகத்தோட பெருமை. இதை விட ஒரு சிறந்த சிறுகதை இருக்க முடியுமா சார்? அது சரி, உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொன்னது யாரு? திருமூலர். அதான் டெய்லி 1 மணி நேரம் பார்க்ல வாக்கிங் போயிட்டு இருக்கேன். இதற்குள் இவன் அலைபேசியில் நண்பரின் அழைப்பு. போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டிருப்பதால் வருவதற்கு 20 நிமிடங்கள் ஆகும் என்று நண்பர் சொல்ல கல்யாணராமன் அடுத்த கட்ட உரையாடலுக்கு ஆயத்தமானார். சார், உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே? ஐயோ அதெல்லாம் இல்லை சார், சும்மாதான் ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்றான் இவன். அப்ப கொஞ்சம் பேசலாம். இப்படி இலக்கியம் பேசி ரொம்ப நாளாச்சு. எழுத்துங்கிறது என்ன சார்? இவன் யோசித்து கொண்டிருப்பதை பார்த்து அவரே தொடர்ந்தார். ஒரு நம்பிக்கைய நெஞ்சில விதைக்கணும். விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்குவதில்லை, எங்கேயோ படிச்சது, அப்படியே புல்லரிக்குது பாருங்க. இன்னொன்னு சொல்றேன், வேர்வை சிந்து வேர் ஊன்றுவாய். உழைப்போட அருமைய எவ்வளவு அழகா சொல்லியிருக்கான் பாருங்க. இப்படி நீங்களும்
வாசகர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்துருவோம் சார். இப்படி நம்பிக்கை, உழைப்பு, காதல்னு கலந்து கட்டி எழுதணும். நீங்க காதலிச்சிருக்கீங்களா? ஸ்கூல் டேஸ்ல ஒன் சைடா சார், அதுவும் சொல்லாத காதல். சொல்லாத காதல்னா தூரத்துல இருந்து பாக்குறது, தூங்காம நினைக்கிறது, பேசாம தவிக்கிறது. அடப்பாவமே, எழுத்தாளர்கள்னா அடிக்கடி காதலிக்கணும் சார். அடுத்த வாரமே காதலை பற்றி எழுதுறீங்க. காதலிக்கலனாலும் பரவாயில்ல, கற்பனையா ஒரு கதை சொல்லுங்க சார். ஒரு பொண்ணும் நீங்களும் தீவிரமா லவ் பண்றீங்க. கோயில பார்த்தீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல பேசுனீங்க, கவிதையா தொடருது உங்க காதல். அப்ப திடீர்னு குடும்ப கட்டாயத்துல அந்த பெண்ணை சிங்கப்பூர் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாண ரிசப்ஷன்ல நினைவு பரிசு கொடுத்துட்டு நீங்க நடந்து போறீங்க. உங்க கண்ணுலையும் ஒரே ஒரு நீர்த்துளி, அவ கண்ணுலையும் ஒரே ஒரு நீர்த்துளி. அந்த கண்ணீர் துளி கூட ஒன்று சேர முடியாமல் கீழே விழுந்து கரைந்ததுன்னு முடிங்க சார். படிக்கிறவனும் அழுதுருவான்ல. கல்யாணராமன் சார் இவனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து விடுவார் என்று தீர்மானமாக தெரிந்தது. என் ஒய்ஃபும் விகடன் படிக்கிறாங்க சார் என்றான். அப்ப காதல் வேணா, சென்டிமெண்ட் பக்கம் வாங்க. ஒரு வாரம் கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்கிறீங்க. இவன் இடைமறித்து, சார் எங்க குடும்பம் மிடில் கிளாஸ் தான், ஆனா கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிற அளவுக்கு நான் கஷ்டப்படல என்றான். ஒரு வாரம் தானே சார், உங்க தட்டுல யாருமே காசு போடல. பக்கத்துல இருக்கிற ஒரு தொழுநோயாளி அம்மா உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர்றார். எவ்வளவு நிகழ்ச்சியா இருக்கும் சார். இந்த பிச்சை எடுக்கிற மேட்ரு மட்டும் வேணாம். அப்போ ஒன்று பண்ணுவோம். ரயில்வே ஸ்டேஷன்ல சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறீங்க. பக்கத்துல ஒரு பூவரச மரம். தூரத்துல ஒரு இளம் தாய் அழுதுகிட்டு இருக்கா. அவ கண்ணுல பல பெண்களோட கண்ணீரை நீங்க பாக்குறீங்க. அந்த அழுகை எப்போ கோபமா மாறும்னு கேட்கிறீங்க. இது வேணா ட்ரை பண்றேன் சார் என்றான். இப்படிதான் சார் எழுத்துங்கிறது. ஒரு நம்பிக்கை, ஒரு தேடல், ஒரு நட்பு, ஒரு பரிவு, ஒரு காதல், ஒரு காமம், ஒரு துரோகம் என்று ஏகப்பட்ட ஒருக்களை அவர் தொடர்ந்து கொண்டிருக்க, அவரிடம் இருந்து ஒரே ஒரு உருவை மட்டும் கடன் வாங்கி, ஒரு நிமிஷம் சார் என்று நண்பரின் அலைபேசி அழைப்பை எடுத்து பேசி அமர்ந்திருந்த இடத்துக்கு வர சொன்னான். கல்யாணராமன் சாரை பார்த்து, சார் நான் ஒரு கவிதை சொல்லலாமா என்றான். தாராளமா என்றார். எழுத்தாளர் சுந்தர ராமசாமி எழுதிய கவிதை சார் இது. என் ஞாபகத்துல இருந்து சொல்றேன். சொல்லுங்க சார். உன் கவிதையை நீ எழுது. எழுது. உன் காதல்கள் பற்றி, கோபங்கள் பற்றி எழுது. உன் ரகசிய ஆசைகள் பற்றி, நீ அர்ப்பணித்துக் கொள்ள விரும்பும் புரட்சி பற்றி எழுது. உன்னை ஏமாற்றும் போலி புரட்சியாளர்கள் பற்றி எழுது. சொல்லும் செயலும் முயங்கி நிற்கும் அழகு பற்றி எழுது. நீ போடும் இரட்டை வேடம் பற்றி எழுது. எல்லோரிடமும் காட்ட விரும்பும் அன்பை பற்றி எழுது. எவரிடமும் அதை காட்ட முடியாமல் இருக்கும் தத்தளிப்பை பற்றி எழுது. எழுது. உன் கவிதையை நீ எழுது. அதற்கு உனக்கு வக்கில்லை என்றால் ஒன்று செய். உன் கவிதையை நான் ஏன் எழுதவில்லை என்று என்னை கேட்காமலேனும் இரு. கல்யாணராமன் சார் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார். சட்டென சாரியிலிருந்து தம்பிக்கு மாறி, ரொம்ப ரொம்ப நல்ல கவிதை தம்பி. அப்படியே அலைக்கா தூக்கி என் பார்வையை மாத்தி போட்டுருச்சு. உண்மைதான். அவங்க வாழ்க்கைய, அவங்க அனுபவத்தை அவங்க தான் எழுதணும் என்று நெகிழ்ச்சியுடன் சொல்லியபடி அவரது தோளில் மாட்டியிருந்த ஜோல்னா பையிலிருந்து வாட்டர் பாட்டில் ஒன்றை எடுத்து பிளாஸ்டிக் கப்பில் ஊற்றி இவனிடம் நீட்டினார். குடிங்க தம்பி என்றார். என்னது சார் என்றான். அருகம்புல் ஜூஸ் தம்பி, உடம்புக்கு நல்லது. அடுத்த வாரத்திலிருந்து தெம்பா வேடிக்கை பார்க்கலாம். அப்ப நான் கிளம்புறேன், மறுபடியும் சந்திக்கலாம் என்று விடை பெற்று நடந்து போனார். இவன் அவர் செல்வதையும் தூரத்தில் இவன் நண்பர் வருவதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான்.